ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ. இப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இது எவ்வளோ நாள் வீற்றிருக்க போகிறாருன்னா அந்த செப்டம்பர் 4 தேதி வரலாம் தான் இருக்க போகிறாருங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சூரியனோட வீட்டில் போய் சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்க போகிறார். அப்போ எங்கே சுற்றி வந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து நிமுன யோகம் பெற்ற யோகம் தான் உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நடைபெற போகுது. அப்போ சூரியன் புதன் சேர்ந்து நிமுன யோகம் பெறக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் அது 3ஆம் இடம் தொடர்பு பெறதுனால 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்க. ஒரு மனிதன் வெற்றி பெறுவானா அப்படின்றது சொல்லணும்னாக்கா வெற்றி 3ஆம் இடம் மட்டும்தான். அப்போ உங்கள் ராசிநாதன் இந்த நேர காலகட்டத்தில் சூரியன் புதனுடன் சேர்ந்து வெற்றி பெறும் காலகட்டங்கள் இந்த செப்டம்பர் மாத காலகட்டங்கள் அப்படின்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. ஒருவேளை இந்த நேர காலகட்டத்தில் போட்டி பந்தயங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் இப்போ படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கீங்கன்னாக்கா மிதுனராசி அன்பர்கள் போட்டியிட்டு அதில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் வெற்றி பெற போகிறது நீங்கள் மட்டும்தான். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வெற்றி ஸ்தானத்தை நோக்கி போய் உட்காந்துருக்கார் அப்படின்றீங்க. அது கேதுவின் சாரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ வெற்றி உங்களுக்கு உண்டு அப்படின்றத மட்டும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்திலேயே அவரும் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார். அவர் நிற்கிறது சுக்கிரனின் சாரத்தை 5ஆம் அதிபதி சாரத்தை வாங்கி உட்காந்துருக்கார். ஒரு ஜாதகத்தில் 5 9ஆம் இடத்தோடு சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்ற விதிங்க. அப்போ 5ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தை வாங்கி இந்த சூரிய பகவான் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். தந்தை வழி சொத்துக்கும் உங்களுக்கும் உள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிரந்தரமான தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டங்கள் இருக்குன்ற விதிங்க. அப்போ தந்தை சொத்து சோகங்கள் எனக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகளை கிடக்குது சார், அது இன்னும் எங்களுக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது, அண்ணன் தம்பி உறவுகளை பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும் அப்படின்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதே போல் நிமுனயோகம் பெறுறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுக்கு அரசாங்கத்தோட ஒரு தொடர்புறையக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்களின் ஆலோசனைகள், அவங்களோட அறிவுரைகள், அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். தனாதிபதி தனஸ்தானத்தில் இந்த மாதத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அப்போ சந்திரனும் புதனும் சேர்ந்து தான் தனஸ்தானத்தில் விட்டுருக்கனால தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு 3 வருட காலகட்டமாகவே பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இல்லை அப்படின்றது தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. ஆனால் இதுக்கு பிறகு பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உங்களோட ஜாதகத்தில் தொடர ஆரம்பிக்குது அப்படின்றதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை விற்கிறதுக்கான நேர காலகட்டமாகவும் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடமானது விற்பனையும் குறிக்கக்கூடிய இடம். அதில் சுக்கிரன் கேது இணைவு இருந்தால் பழமையான சொத்துக்களை விற்றுட்டு புதுமையான சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல் குழந்தை பேருக்காக வெகு நாளாக காத்துட்ருக்க சார், குழந்தை பேரை தரிக்க மாட்டேன்னுது, எனக்கு குழந்தை பேர் தரிக்குமா அப்படின்னாக்கா ஆத்மகாரகன் சூரியனின் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றதன் காலத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் இந்த மாத காலகட்டத்தில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லக்கூடிய இடமானது 10ஆம் இடங்க. அப்போ 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் தனக்கு 12ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்தில் உட்காந்துருக்காருங்க. அப்போ குருமங்கள யோகம் தனக்கு கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில் 12ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் அணைந்திருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் பண வரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேர காலகட்டம் இருந்துகிட்ருக்கு. அடுத்தது மீன ராசியில் ராகு இருக்கிறதும் வண்டி வாகனத்தினால பயனடையக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அதனால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக மிதுனராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதே போல் 10ஆம் அதிபதி தனக்கு 12ஆம் இடம் தொடர்பு பெறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போனார்னாக்கா 12ஆம் இடம் அந்நிய தேசம், அந்நிய பயன், அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க.
அப்போ மிதுனராசி என்பவர்கள் யாராவது நீங்கள் இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா கண்டிப்பாக அதுக்காக முயற்சி எடுத்துக்கலாம். அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் 9ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார். அப்போ தொழில்காரகன் சனி வக்ரம் பெறதுனால தொழில் கொஞ்சம் மந்த சூழல்கள் இருந்தாலும் கூட பின்னர் படிப்படியாக ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களானது உருவாகிறத பார்க்க முடியுது. ஆனால் எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த மாத காலநிலையிலே தனக்காரகன் சொல்கிறது தனாதிபதி சொல்கிறது 2ஆம் அதிபதி. அப்போ சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று தன் ராசிநாதன் தொடர்புனால் பணப்பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கோம். தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் படிப்பில் ஏதாவது நீங்கள் போட்டியிடுறீங்கன்னா கண்டிப்பாக அதை வெற்றி பெறக்கூடிய நபர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்ற விதிங்க. அதே போல் கல்வியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி நீசம் பெறதுனால இந்த நேரத்தில் கல்வியில் கொஞ்சம் அந்த சூழல்கள் குழந்தைங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் முடிஞ்சதுனாக்கா அந்த கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற விதிங்க. ஆனால் ஆரோக்கியத்துக்கு எந்த விதத்தையும் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சாலும் மிதுனராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்குமான உன்னதமான காலகட்டங்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்கள் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பம் பிரிந்த நபர்கள் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். படிக்க முடியாத மாணவ செல்வங்களுக்கு இப்போ இந்த நேர காலகட்டத்தில் கல்வியில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றவிதிங்க. வெகு நாட்களாக திருமணமே ஆகலை சார், எனக்கு என்னதான் காரணம்னு தெரில, இதுக்கு முன்னாடி அஷ்டமச்சனின்னாங்க பிரச்சனைகள்னாங்க, ஆனால் எல்லாமே இந்த நேரத்தில் விலகி தான் போயிடுச்சு, ஆனால் எதுவுமே எனக்கு நடைபெறலையே சார், திருமணமும் நடைபெறலையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. வரக்கூடிய வரன்களை விடாமல் நீங்கள் பார்த்துட்றீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டங்களும் கூடி வரும்ன்ற விதிங்க. அதே போல் குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த நேர காலங்களில் முயற்சி எடுக்கிறதும் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தரும்ன்ற விதிங்க. ஆரோக்கியம், அதாவது 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்க. அந்த சுகஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது இணைவு இருக்கனால உடல் ஆரோக்கியமானது அவ்வப்போது கொஞ்சம் நொந்து போகிற மாதிரியான அமைப்புகள் உருவாகும். ஒத்து போக மாட்டேன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு தகுந்த மாதிரி ஒத்து போக மாட்டேன்றது அப்படின்ற மாதிரி உடல் உபாதைகளானது ஒரு சில நேரத்தில் வந்துட்டு போகும். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்குங்க. அடுத்தது 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாய் வீட்டு சொத்து சோகத்தினால ஆதாயங்களும் தாய் மாமன் வழி உறவுகளும் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரம் வந்துட்டுருங்க. அதனால் இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்ச அளவு மிதுனராசி என்பவர்களுக்கு தொழில் மூலிமா லாபங்களும் பொருளாதார அபிவிருத்தியும் குடும்ப நல ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். கல்வியில் பின்தங்கிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு கல்வி தடைக்கு நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகளும் உங்களோட சுய ஜாதத்தில் இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க. அடுத்தது எப்பொழுதுமே இந்த குருவின் பார்வைக்கு பலன் ஒன்று விதிங்க. அப்போ இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பார்க்கறனால சுகஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருந்தாலும் அது தீர்வு ஏற்படும். 7ஆம் இடத்துக்கு இந்த குருவின் பரிபூர்ண பார்வை இருக்கனால உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் திருமணம் நடக்காத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதே போல் 8ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி வக்ரம் பெறுறது இந்த நவம்பர் 15 வரலும் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் நவம்பர் 15ஆம் தேதி பிறகு உங்களோட தொழில் வளர்ச்சியானது அபிவிருத்திமான பலன்களை கொடுக்கின்ற விதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு மிதுனராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த மாதமாக தான் இருந்துக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்ற விதிங்க. அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். எந்த விதத்தையும் குற்றங்கள் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். மிதுன ராசி காலச்சக்கரத்தின் 3வது ராசியான மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத கோச்சார பொது பலனாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல அவருடைய ஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்துல சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சூரிய பகவானோட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்ப இதுவரையில மிதுன ராசியை பொறுத்த வகையில ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இதுவரை நல்ல விஷயமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்கலை அப்படின்னு பாதி பேர் கமெண்ட் பண்ணுறதும் பாதி பேர் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறதும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வகையில் ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறது நீண்ட நாட்களாகவே போய்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா
உங்களுக்கு தொழில் ஸ்தானம், வருமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அதே நேரத்துல பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறார் இப்ப கரண்ட்ல. இதுக்கிடையில புதன் வக்ரகம் அடைந்து திரும்ப இப்பதான் வக்ரகம் அடைந்து போய் நிற்கிறார். இப்ப உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை சரி அப்படிங்கிற சூழ்நிலை அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, பல்வேறு விதமான அவர் போய் சேர்ற இடங்கள், இப்ப கொஞ்ச நாள் ராகுவோட பிடியில இருந்து வந்தார், அடுத்து சனி பகவான பிடியில இருந்து வந்தார், அடுத்து பார்த்தா 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல இருந்தாரு, பிறகு பார்த்தோம்னாக்க வக்ரகதி அடைந்தாரு. இப்படி பல்வேறு விதமான சிக்கல்கள்ல இருந்ததுனால நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்துல, ஜிய சாதகத்துல திசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது, பிறப்பு ஜாதகத்துல நல்லா இருக்குது, நல்ல அமைப்பு பலமா இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டம்லாம் நம்ம இலகுவா கடந்திருக்கலாம். பட் அதுல ஒரு சரியா இல்லை அப்படின்னா இது விதமான சிக்கல்களை நீங்க சந்திச்சிருக்கணும். குடும்ப பிரச்சனை, அடுத்து வருமானம் சார்ந்த பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா நினைச்ச நேரத்தில் நினைச்ச வேலைகள் நடக்கலை, தடை தாமதம் தடங்கல்கள், ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சந்திக்கக்கூடிய விஷயமாக இருந்திருக்கும். இப்போ செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கையில், செப்டம்பர் மாதத்தில் பொறுத்த வகையில் ஒளி கிரகத்தோட சூரிய பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நவகிரகத்திலே மிகவும் பலம் வாய்ந்தவர் சூரிய பகவான். அதுவும் நவக்கிரக நாயகன், நட்சத்திர பலம் கொண்டவர், அவர் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு கிரகம். இன்னொன்று, இந்த கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடியவர் நம்ம சூரியன் அப்படிங்கிறது ஒளித்தன்மை உடையவர். அவரோடு புதன் பகவான் போய் இணைகிறாரு. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே ஏற்படுது. அப்ப இந்த காலகட்டத்தில் என்னன்னா, உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. உங்களோட முயற்சிகள், தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கணும். அடுத்து புதுசாக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உடனுக்குடனே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதிகரிக்குது. இதுவரை கொஞ்சம் தடங்கள் தாமதத்தை சந்திச்சதுனால எல்லாத்துலேயும் தயங்கி பொருளாதார ரீதியாக, வருமானத்தின் ரீதியாக தயங்கி எடுத்த முடிவுகள்லாம் இனி தைரியமா தில்லா துணிச்சலா எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மனசுல ஏற்படும். ஆமா, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்போ மனசில் ஒரு தைரியம், இனம் புரியாத தைரியம் வரும். அப்போ அந்த தைரியத்தின் விளைவாக இயற்கையை நமக்கு நிறைய தொழில்கள், வேலைகள் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் நிறைய இருக்குது. அந்த அனுபவத்தை பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு பயணம் செல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். அரசு சார்ந்த முயற்சிகளாக இருந்தால் இன்னும் சிறப்பாக செய்யக்கூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. போட்டித் தேர்வுகள் எழுதியிருக்க மாணவர்கள், இளைஞர்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பார்த்துங்க, அதே நேரத்தில் அப்பா சார்ந்த, அம்மா சார்ந்த உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றுமை, உங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு. விரோதிகளா, உங்களை ஒரு எதிரிகளா, அதே நேரத்தில் பிடிக்காத சூழ்நிலையில் இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஒற்றுமை பாராட்டக்கூடிய காலகட்டம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் ஒருத்தர் சேர்ந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு. ஆமாம், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு ஏற்படுது. அப்போ விட்டு போன சொந்தங்கள், விட்டு போன உறவுகள், பிரிந்து சென்ற நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அரசு சார்ந்த வேலையில் இருப்பவங்களுக்கெல்லாம் சிறு சிறு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு, புதுசாக அரசு சார்ந்த முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வேலைகள் அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் ஒரு அரசு வேலைக்கான கிரக அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ புத்திசாலித்தனம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், கமிஷன் தொழில்களை வெற்றி பெறக்கூடிய காலகட்டம், அரசு கான்ட்ராக்டுகள், அரசு சார்ந்த ஒப்பந்தக்காரர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வெளிநாடு, வெளியூர் பயணம், வேலை, தொழிலுக்காக போறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சிறப்பான காலகட்டமாக தான் மிதுன ராசிக்கு அமைஞ்சிருக்குது. ஆமாம், மிதுன ராசியை பொறுத்த வகையில் 5 சுக்கிரன் என்ன பண்ணிட்டாரு, கேதுவோட சேர்ந்து நீசமடைந்தாலும் குரு பார்வையா இருக்கிறார்.
குரு பார்வை 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்க்கிறார் இல்லையா, அதனால என்னன்னா இடம் வீடு சார்ந்த விஷயங்கள், மனை சார்ந்த மனைவி சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல குழந்தைகளோட தேவைக்கான செலவு, குழந்தைகளோட பள்ளி செலவு, கல்வி செலவு, குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திற்கான சிறு சிறு செலவுகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து போகும். அது பெரிய செலவுகள்லாம் இருக்காது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு பார்வை இருக்குது இல்லையா, பயப்படுற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, வேற என்ன, இல்லத்தரசிகளுக்கெல்லாம் இனிமேல் கொஞ்சம் நல்ல காலம் தொடங்கிருச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிதுன ராசியை பொறுத்த வகையில் ஒரு நல்ல காலம்தான். செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு பிடிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைஞ்சிருக்குது. ஆமாம், 9ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வக்ரகதி இருக்கிறதுனால ஆமாம் தந்தை உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அவர்கள் கொடுக்கும் அறிவுரைகளை கொஞ்சம் பார்த்து அனுபவமாக நீங்கள் கேட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பாயிண்ட்டுக்குள்ள வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, வழிபாடு, என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கையில் நீங்கள் புதன்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வேற என்ன சிறப்புகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மிருகசீரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் கைகூடும். அதாவது ஏதேனும் உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா கடனை படிப்படியாக கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அதே போல் தொழில் கடன் அல்லது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கணும் அப்படிங்கிறாலும் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். சகோதர ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மிருகசீர நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சகோதர ஒற்றுமைகள் கொஞ்சம் பலப்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏற்கனவே செஞ்ச தொழில், நண்பர்கள், உறவுகள், பார்ட்னர்ஷிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து திரும்ப ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் வேலை தெரியும், தொழில் செய்யணும் அப்படின்னா தொழில் செய்யலாம். கமிஷன் தொழில்கள் கை கொடுக்கும். வெளிநாடு போகக்கூடிய, வெளியூர் போகக்கூடிய உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அனுகூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். அவங்க வருமானத்தை பல மடங்கு பெருக்கிக்கக்கூடிய, எந்த எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, கோவில்களுக்கு ஏதேனும் பரிகாரங்கள் இருந்ததுன்னா பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம், குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. குழந்தைகளின் தேவைக்கு, எதிர்கால தேவை கருதி அவர்களுக்கான செலவுகள், பள்ளி செலவு, கல்வி செலவு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க படிப்பு சார்ந்த செலவுகள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக, ஆன்மீக தலைவர்கள், அதே போல் ஆன்மீக தலைவர்களோட சந்திப்பு. ஆமாம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு, கோவில்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய உதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படும். நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, செய்யுங்க. ஓகே, அடுத்து இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்க என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத புதன்கிழமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து செப்டம்பர் 2ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது. அப்போ முன்னோர்களை வழிபட்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, பஞ்சபூத கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதி, திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குது. அடுத்து இந்த மாதத்தில் 6 சுபமுகூர்த்தங்கள் இருக்குது. 6 சுபமுகூர்த்தங்களில் 3 சுபமுகூர்த்தம் மிகவும் சிறப்புடைய சுபமுகூர்த்தமாக இருக்குது. அனைவரும் பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிதுனராசி அன்பர்களே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல்,
அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனே. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதத்திலே மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களே பிறந்த மிதுன ராசி நண்பர்களை, மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு ரோகாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலே இருப்பதனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்வீர்கள், புத்திசாலித்தனமாக காரியங்களை செய்வீர்கள், அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்களை சுற்றி எதிரிகள் நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை நிச்சயமாக நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது. ஆகவே குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதனால் இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரனும் கேதுவும் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக அவர்கள் நல்ல விருத்தியும் சந்தோஷத்தையும் அடைவார்கள், நல்ல ஆரோக்கியத்தையும் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று கேதுடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய படிப்புக்காக அதிகமான செலவுகளை செய்யக்கூடிய நேரம் இந்த நேரமாக இருக்கிறது. ஆகவே குழந்தைகளின் படிப்புக்காக செலவுகள் செய்யுங்கள். விரைவில் அவர்களும் நலம் பெறுவார்கள், நல்ல கல்வியையும் பெறுவார்கள். அந்த செலவுக்கேற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அல்லது கடன் வசதிக்காக நீங்கள் எதிர்பார்த்தீர்களேயானால் அந்த கடன் வசதியும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறார். உங்களை சுற்றி எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அத்தனை எதிரிகளையும் நீங்கள் துவம்சம் செய்து விடுவீர்கள். அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. தெய்வ அருளும் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய குருவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்திற்காக, மனைவின் சுகத்திற்காக செலவுகள் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 12ஆம் இடத்திலே இருப்பதனால் கூட்டுத்தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆகவே கூட்டாளிகளுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை, விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான சனி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் கருத்து வேற்றுமைகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் முடிந்தவரை கருத்து வேற்றுமையில் கலந்து கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுங்கள். அப்போதுதான் தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் ஏற்பட்டு அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது இந்த மாதம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. குழந்தைகள் அதிகமாக அடம் பிடிப்பார்கள். இருந்தாலும் குழந்தைகளுடன் அன்பாக பேசுங்கள். அவருடைய உங்களுடைய அரவணைப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதன் மூலமாக அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். கோபித்துக் கொள்வதை தவிர்த்து விடுவது நல்லது. 10ஆம் இடத்தில் ராகுபான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் இருக்கிறது. தாராளமாக வெளிநாடு சென்று விட்டு வரலாம். தொழிலாதிபதியான குருவான் விரயஸ்தானத்தில் இருப்பது தொழில் வளர்ச்சிக்காக, தொழில் முன்னேற்றத்துக்காக செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் கூடவே லாபமும் இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த ராசியிலேயே செவ்வாய் இருப்பது சிலருக்கு இந்த சமயத்திலே அந்த குடிப்பழக்கம் இருக்குது. அந்த குடிப்பழக்கத்தை குறைத்து கொள்வது நல்லது. என்றால் செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது குடிப்பழக்கம் உள்ளவர்கள் அதிகமாக குடித்து துன்பப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த பக்கம் சில காலங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது செலவினங்கள், சுப செலவுகள் நிறைய நடக்கும். அந்த சுப செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக தொழில் விருதுக்காக, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக, குழந்தைகளுக்காக, தாய்க்காக செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகம் வருவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் மாணவர்கள் படிக்கும் போது நீங்களாக தனியாக படிப்பது நல்லது. மற்ற மாணவர்களுடன் கூட்டு சேர்ந்து படித்தால் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கூட்டாக படிக்காமல் நீங்கள் தனியாக படிப்பதே நல்லது.
கூட்டாக படிக்கும்போது இந்த பாடம் வராது, அந்த பாடம் வராது, இந்த கேள்வி படிக்க வேண்டியதில்லை என்று குழப்பங்கள் ஏற்படுத்துவார்கள். ஆனால் பரீட்சையில் போனால் அதே கேள்வியை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மற்றவருடன் கலந்து படிக்காமல் தனியாக படிப்பதே உங்களுக்கு மேன்மையையும் உறுதியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினேன். அந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட வேண்டாம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கத்தால் தாராளமாக வெளிநாடு செல்வது மிகவும் சிறப்பானது. என்றால் மீண்டும் வெளிநாடு வாய்ப்பு கிடைப்பதற்கு சில 6 அல்லது 7 மாதங்கள் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் புதனுக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது, திருஷ்டி தோஷம் இருக்கிறது. ஆகவே அருகில் இருக்கின்ற விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கும் அதன் பிறகு ஆஞ்சநேயருக்கும் நெய் விளக்கு 2 வைத்துவிட்டு வாருங்கள். விநாயகருக்கும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்தால் திருஷ்டி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகும். மேலும் விநாயகருக்கு நீங்கள் விளக்கு வைக்கும் போது சூறை தேங்காய் ஒன்று உடைப்பது நல்லது. அந்த சூறை தேங்காய் உடைப்பதன் மூலமாக திருஷ்டிகள் சிதறும் என்றும் கூறுவார்கள். அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, மிருகசீர்ஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்திலே முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. என்றால் செவ்வாய்க்கிழமை உங்கள் நட்சத்திரம் சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலையும் சிவபெருமானுக்கு வில்வ இலையினால் அர்ச்சனையும் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வழிபாட்டின் மூலமாக மிருகசீர்ஷத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள். அடுத்து திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 25 புதன்கிழமை அன்று உங்களுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது. திருவாதிரைக்கு தேவதை சிவபெருமான். ஆகவே சிவனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் அஷ்டமி. பொதுவாக புதன்கிழமையும் அஷ்டமியும் சேருவது மிகவும் சிறப்பானது. அஷ்டமி என்பது 15 திதிகளே நடுநாயகமாக வரக்கூடிய திதி அஷ்டமி திதி. அதே போலவே ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரும் நீங்கள் எண்ணும் போது நடுநாயகமாக வருவது புதன்கிழமை. இந்த புதன்கிழமையும் அஷ்டமியும் சேர்ந்தால் அதற்கு புதாஷ்டமி என்று கூறுவார்கள். வேறு நாட்களில் செய்யக்கூடிய பூஜையை விட அன்றைய தினம் செய்யக்கூடிய பூஜைகள் 1க்கு 10 மடங்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது புராணங்கள் கூறுகிறது. மேலும் அன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒரு சிவபெருமானுடைய பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரை அஷ்டமிக்கு சம்புகாஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய புதன்கிழமை அஷ்டமி சேர்கின்ற அன்றைய தினத்திற்கு உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரம் சேர்கின்ற அன்றைய தினத்திற்கு சம்புகாஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் தயிர் சாதம் மாத்திரம் உண்டு, அதை நைவேத்தியம் செய்து அதை உண்டு அதன் 4 ஜாமங்களில் சிவபூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் எந்த தோஷங்கள் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் இருந்தாலும் அந்த தோஷங்களெல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். களத்தர் தோஷமோ செவ்வாய் தோஷமோ அல்லது வேறு எந்த தோஷங்கள் பித்ரு தோஷமோ எதுவாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் சிவ வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக அந்த தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 26 வியாழக்கிழமை அன்றைய தினம் உங்களுடைய புனர்பூசம் நட்சத்திரமும் நவமி திதியும் கூடுகிறது. நவமி திதி என்பது ராமபெருமான் அதாவது ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்த திதி. அதே ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்த நட்சத்திரம் புனர்பூசம் 2ம் சேர்ந்து வருகிறது. பொதுவாக வளர்ப்பிலே வந்தால் ராமநவமி என்று கூறுவார்கள். ஆனால் தேய்பிரையிலே வருகிறது. இருந்தாலும் அன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீராமர் கோயில் இருக்கின்ற இடத்திற்கு சென்று ஸ்ரீராமரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. ஸ்ரீராமரை வணங்கிவிட்டு துளசி மாலை எண்ணிவிட்டு வணங்கிவிட்டு தீபங்கள் ஏற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா வளங்களும் பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த பரிகாரங்களின் மூலமாக எல்லா வகையில் நன்மைகளும் பெற்று இந்த மிதுன ராசி பிறந்தவர்கள் நல்ல யோகத்தை பெறுவார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 2024 வருடத்துல வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல அதாவது மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. சிவராத்திரி அன்னைக்கு ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல கடக ராசியில ரிஷப லக்னத்துல புதன் பகவானுடைய திசையில 109 டிகிரியில தான்
இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல காலச்சக்கரத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா பாத்தீங்கன்னா நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு தான். அந்த குரு பகவானே போயிட்டு இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது நட்புல உட்கார்ந்து இருந்தா கூட 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. பொதுவா குரு ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்தாதான் நமக்கு அந்த பலன்கள் கொடுப்பார். அந்த ஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் யாருன்னா மூலக்காரகன், அறிவுக்காரகன், புத்திக்காரகன். பொதுவா பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கும் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கும் அதிபதி யாருன்னா புதன். இவங்க 2 பேர் இந்த வீட்டுக்கும் அதிபதி புதன். இப்ப நம்மளுடைய மைண்ட் வேலை செய்யுது அப்படின்னா, யோசனைகள் நமக்கு தோணுது, அடுத்தது என்ன பண்ணலாம்ன்றது நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே புதன் தான். அதுக்கு தான் புதன் மூலக்காரகன், அறிவுக்காரகன், புத்திக்காரகன் சொல்றான். சரிங்களா? உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அறிவுக்காரகன் கரெக்டா உங்களுக்கு 24ஆம் தேதி என்ன பண்றாருன்னா தான் சொந்த வீட்டுக்கு போய் அவர் ஆட்சியா உட்கார்றாரு. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி வரைக்குமே இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு தொழில நிறைய சங்கடங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த 4 மாசம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. 11ஆம் இடத்துல இருந்த குரு கிட்டத்தட்ட அப்ப நல்லா இருந்தீங்க. 11ஆம் இடத்துல இருந்த குரு என்னைக்கு 12ஆம் இடத்துக்கு உங்க ராசிக்கு 12ல உட்கார்ந்தாரோ, மே மாசம் 1ஆம் தேதி என்னைக்கு உட்கார்ந்தாரோ, இந்த 4 மாசமா கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அவ்வளவு ஒரு மன அழுத்தம், பிரஷர் அதிகம், குழப்பங்கள் அதிகம். என்ன பண்ணலாம், தொழில் மாறலாமா, இல்ல நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற பைசா நம்ம குடும்ப தேவைக்கு பத்தலையே, அடுத்தது என்ன செஞ்சா நல்லா இருக்கும், மற்றவங்க பார்த்தா இடம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, மண்மனை வாங்குறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நாம ஏன் ஆரம்பிக்கிற இடத்துக்கே திரும்ப 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 உட்காடுறோம் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய கேள்விக்கு இதுவரைக்குமே பதில் இல்லை. 100% சொல்லணும்னா உங்களுடைய கேள்விக்கு இதுவரைக்குமே பதில் இல்லை. ஆனா நீங்க சொல்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நீங்க கை நீட்டுறவங்க நல்லா இருக்கிறாங்க, உங்க ஐடியா கேட்கறவங்க நல்லா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா நீங்களும் அரசியல் நின்னீங்கன்னா கண்டிப்பா தோத்துருவீங்க. ஆனா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. பொதுவா சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்பயுமே சாதிக்கணுன்ற எண்ணம் நிறைய இருக்கும். உங்களால மத்தவங்க வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கா தவிர உங்களால மத்தவங்க கெட்டு போயிட்டாங்கன்ற சரித்திரம் இது வரைக்குமே இல்லை. ஏன்னா நாம கெட்டா கூட பிறர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்து கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராசி யாருன்னா இந்த மிதுன ராசி தான். உங்களுக்கு புத்திக்காரகன், அறிவுக்காரகன் நம்ம சொல்றோமா தவிர மத்தவங்க கஷ்டப்பட்டா பார்த்துட்டு இருக்கிற அந்த தன்மை உங்களுக்கு இல்லை. மத்தவங்க விட்டுருங்க, உங்க குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவங்களே, உங்க சொந்த பந்தம், ஜாதி ஜனம், அண்ணன் தம்பி, நம்மளோட உற்றார் உறவினர்கள், இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து பாகின்ற பேர் தான் வாங்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிலைமை மாறணும் அப்படின்னா 100% அந்த 24ஆம் தேதி உங்க ராசிக்கு அதிபதி கன்னி ராசியில போய் எப்ப உட்கார்றாரோ அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி வக்கரத்துல இருக்கிறார். அந்த வக்கரத்துல இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா 5ஆம் தேதி தான், கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி தான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி, அதாவது பார்க்கும்போது அவர் போய் சிம்ம ராசியில உட்கார்றாரு. அப்ப சிம்ம ராசியில உட்கார்ந்தார் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் 24ஆம் தேதி தான் அவர் தான் சொந்த வீட்டிலுமே உட்காருவார். அப்படி உட்கார்ந்த வாட்டி தான் உங்களுக்கு தொழில்ல மாற்றங்கள் நடக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொழில் குழப்பங்கள் கொடுத்திருப்பாரு, மன அழுத்தத்தை கொடுத்திருப்பாரு, மருத்துவ சார்ந்த செலவுகள் ஒவ்வொருத்தருக்கு மாறி மாறி கொடுத்துட்டு இருப்பாரு. ஒருத்தருக்கு போனா ஒருத்தருக்கு போனா ஒருத்தருக்கு இந்த மாதிரி நிலைமை தான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் கல்வி நல்லா இருக்குமா அப்படி பார்த்தா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்ப நட்புல இருக்கிறாரு. பாத்தீங்களா, உங்க அதிபதி, உங்க ராசிக்கு அதிபதி புதன் இப்ப உங்க 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, நட்புல இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு இந்த மாதம் படிப்பு நல்லா இருக்கும், கல்வி நல்லா இருக்கும், படிப்புல குறை சொல்லவே முடியாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா
தொழில் ஏதாவது கூட்டு தொழில் பண்றதை விட தனிச்சு பண்றவங்களுக்கு இப்ப நல்லா இருக்கும். கொல்லைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம், சரிங்களா? ஆனா நீங்க இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் இப்ப பொதுவா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 5ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன். துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். அப்ப அந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா அவரும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிட்டு துலாம் ராசியில அவர் ஆட்சியா உட்கார போறாரு. அப்படி உட்கார்ந்த வாட்டி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 5ஆம் பாவகத்துக்கு அதிபதினா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். உங்க ராசிக்கு வந்து 5ஆம் இடம்ன்றது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறவர் யாருன்னா 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து இப்ப 4ஆம் இடத்துல என்ன பண்ணி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார். இப்ப அவர் வந்து கன்னி ராசியில நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பா தடையாதான் இருந்துட்டு இருக்கும், சரிங்களா? அப்ப உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கணும்னா 19ஆம் தேதி தன் சொந்த வீட்டுல போய் ஒரு ஆட்சியா உட்காந்துட்டாருன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா நல்லபடியா கொடுத்துருவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகம் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப 7ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு. தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி யாருன்னா குரு. அந்த குரு இப்ப எங்க இருக்கிறாரு? உங்க ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல போய் அவர் மறைஞ்சிருக்கிறாரு. அப்ப 100% பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் அப்படின்றது கண்டிப்பா இப்ப வரைக்குமே ஒரு தடைதான். ஒண்ணு உங்களுக்கு பிடிக்காது இருக்கலாம், இல்ல மாப்பிள்ளைக்கு பிடிக்காது இருக்கலாம், இல்ல பொண்ணுக்கு பிடிக்காது இருக்கலாம். யாருக்காவது ஒண்ணு பிடிச்சா நம்ம வந்து செட்டில் ஆயிட்டு பண்ணிக்கலாம், இல்ல நம்ம படிப்பு முடிச்சுட்டு பண்ணிக்கலாம், இப்ப எனக்கு என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துல தள்ளி போகும், சரிங்களா? ஏன்னா உங்க வந்து திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் 12ல போய் மறைஞ்சிருக்கும் போது திருமணம் கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு 90% பேருக்கு தடையா தான் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல்வி நல்லா இருக்கும். புத்திர பாக்கியம் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 19ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்கும். திருமண சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா இந்த மாசம் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். வெளிநாடு போலாமா, தொழில் தொடங்கலாமா, காரு வண்டி எடுக்கலாமா, மண்மனை வாங்கலாமா, இது மாதிரிலாம் உங்க ராசிக்கு ஏதாவது சுப காரியத்தை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 24ஆம் தேதி உங்க ராசிக்கு அதிபதி அவர் போய் கட்டன்றது தான் சொந்த வீட்டுல அவர் ஆட்சியா உக்காந்தாருன்னா கண்டிப்பா சொல்ற சூப்பரா இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி வந்து பூர்வீக வழி கடன், எனக்கு வந்து பரம்பரை கடன் இருக்குது, இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அப்பா பிரச்சனை இருக்குது, அம்மா வகையில பிரச்சனை இருக்குது, மனைவி வகையில பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பூர்வீக வழி கடன் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஒரு 24ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு அதிபதி போய் உட்காரும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும், சரிங்களா? எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு 24ஆம் தேதி வரைக்குமே குடும்பத்துக்குள்ளார கண்டிப்பா சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த 24ஆம் தேதிக்கு மேல ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். எதையும் தாண்டி உங்க சுய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்றது கண்டிப்பா ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரின்றது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.